எனது அன்பு சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்க காத்திருந்த அந்த உயர்வு இப்போ உங்களை தேடி வருது. ஆனா எல்லோருக்கும் வராத ஒரு வாய்ப்பு இதுங்க. அத பிடிக்கிறவங்க தான் ராஜாவா மாறுவாங்க. அதிகாரம், புகழ், வெற்றி இன்னைக்கு உங்களை தேடி வர போகுதுங்க. இந்த ராஜபோக நேரத்தை நீங்க பயன்படுத்துவீங்களா, இல்லைனா அது உங்களை தாண்டி போயிடுமா? முழு உண்மையை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெய்வ அறிகுறிங்க. அஷ்டம சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கி சனி பகவான் 138 நாட்களுக்கு நல்ல பலன்களை தரப்போறாரு. தொழில், நிதி, குடும்பம் என அனைத்து துறைகளிலும் சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க. சூரிய பகவான் வழிபாடு கண் திருஷ்டியை போக்கக்கூடிய வழிபாடா இருக்குங்க. சிம்மராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பாக்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடபடுற மாதிரி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகர் பெயரை எழுதுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான். ஜாதகத்துல சூரியன் வலுவா இருந்தா அதிகாரம், அரசியல் போன்றவை சாதகமா இருக்கும். ஆனா சிம்ம ராசிக்கு சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருக்கு. சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து பல கஷ்டங்களை கொடுத்தாலும் அடுத்த 138 நாட்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு 138 நாட்கள் சைலண்டா இருக்க போறாரு. சனி பகவான் உங்க வாழ்க்கையில நல்லதையெல்லாம் அடுக்கடுக்கா தருவாருங்க. இந்த சனி பகவான் ராஜாதி ராஜ வாழ்க்கையையும் மகா பொற்காலத்தையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த போறாரு. நிதி, வணிகம், தொழில், உத்தியோகம், தனிப்பட்ட வாழ்க்கை என எல்லாமே நல்லா இருக்க போகுது. பயணங்கள் கூட பணவரவு கொடுக்க போகுது. சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யற வரைக்கும் யோசிப்பீங்க, ஆனா செஞ்சு முடிச்சா பின்வாங்க மாட்டீங்க. துரோகம் செஞ்சவங்களை தூக்கி எறிய போறீங்க. எந்த விதமான சிரமங்களையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி கனியை நீங்க பறிக்க போறீங்க. சிம்மராசிக்காரங்க குடும்பத்துல உற்சாகம் கரை புரள போகுது. குழந்தைகளால மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க. உயர் பதவிகள் உங்களை தேடி வருங்க. சமுதாயத்துல உயர்ந்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில்ல விரிவாக்கம் செய்ய போறீங்க. பெரிய அளவுல கடன் வாங்கி கஷ்டப்பட உங்களுக்கு அந்த கடனை முழுமை அடையக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான தொகைகள் உங்களை தேடி வருங்க. மன அழுத்தங்கள் குறைய போகுது. தெளிவான சிந்தனை உண்டாக போகுதுங்க. வம்பு வழக்குகள்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க. சலசலப்பா இருந்த வீடுங்கிறது இப்போ சந்தோஷத்துல கலகலப்பா இருக்க போகுதுங்க. புதுசா வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, ஆடை ஆபரணங்களை நீங்க வாங்க போறீங்க. நண்பர்கள் கிட்ட மனது உறுதியோட தெளிவா நீங்க பேச போறீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்டது எல்லாத்தையுமே சனி பகவான் அடையாளப்படுத்திடுவாங்க. அரசாங்க வழியில உங்களுடைய கஷ்டங்கள் மறைய போகுதுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு உரிய காரியங்கள் பொறுமையும் அமைதியும் கடைபிடிச்சிட்டா போதுங்க. வேலை பளு அதிகரித்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீங்க பெறுவீங்க. கூட வேலை பார்க்குறவங்களே பொறாம கொள்ளக்கூடிய அளவுக்கு வெற்றி கொடியை நீங்க நாட்ட போறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க. இதை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுவாங்க. கண் திருஷ்டி இருக்குங்க. கண் திருஷ்டி போகணும்னா தினந்தோறும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க. உங்களை பிடித்த கண் திருஷ்டி எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார வளத்தை காண போறீங்க. கொடுக்கல் வாங்கல் சிரமங்கள் மறைய போகுதுங்க. சிறுசிறுப்பா செயல்பட்டு புதிய முதலீடுகள்ல கூட லாபத்தை எடுக்க போறீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்களுடைய பணம் என்ன இருக்கு, எதையுமே யார்கிட்டையும் நீங்க தெரியப்படுத்தாதீங்க. எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு மறைத்து வைக்கத்தான் சிம்ம ராசிக்கு உயர்வை தருங்க. பெண்களுக்கு குழந்தைங்கனால சந்தோஷம் அடைவீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை நல்லா இருக்குங்க. புத்திசாலித்தனத்தால குடும்பத்தார்கிட்ட புகழ பெற போறீங்க. புத்தாடை அணிகலன்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மாணவ மணிகள் கல்வியில மிக சிறந்த ஈடுபாடு காட்டுவீங்க. பெற்றோருடைய ஆதரவும் தொடர்ந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. படிப்புல நீங்க முன்னேற போறீங்க.
குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. சனி பகவான் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு தர போறாரு. புதுவித அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கைய புரிய வைக்க போறாருங்க. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இருக்குதுங்க. வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. குடும்பத்துல ஒற்றுமையை பலப்படுத்துங்க. திருமணம் மற்றும் சுபகாரியங்களை தள்ளி போடாம உடனே முடிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. வங்கி காசோலை, சொந்த வாகனம், நகை நட்டு, பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாத்துலயுமே நீங்க கவனமா இருந்துக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பொறுப்பு இருக்கிறது இதுல இருக்கவே கூடாதுங்க. நீங்க வண்டி வாகன விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. புதுசா யாரையும் நம்பிராதீங்க. பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே பொறுமையையும் தெளிவையும் கடைபிடிச்சுக்கணுங்க. கடன் விஷயத்துல அலட்சியமே காட்டக்கூடாதுங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகள் பேச்சுல கவனமா இருக்கணுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. வேலையில சவாலா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ திரும்ப நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. தொழில அதிக முனைப்போட நீங்க செயல்பட போறீங்க. குடும்ப விஷயத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கிறது கவனமா நீங்க செயல்படணும். ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. வெளி உணவுகளை தவிர்ப்பது உடல்நலத்துக்கு நல்லதுங்க. நேரம் தவறாம தூங்கணுங்க. வியாபாரம் தொழில்ல சிம்மராசிக்காரங்க நல்ல பலன்களை இந்த காலகட்டத்துல அடைய போறாங்க. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நல்லதே நடக்குங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. கணவர் கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை காண போறீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க. வருமானத்தை அதிகப்படுத்திக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்குங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து வேலையுமே தடைகளின்றி நடக்க போகுது. உங்களுக்கு யோகமா மாறப்போகுது. இந்த காலகட்டம் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்க போகுது. புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க. நவீன பொருட்களை வாங்க போறீங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. எல்லாமே நல்லதா நடக்க போகுது. நீங்க நினைச்சது எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்க போகுது. நல்ல நேரம் வந்துருச்சுங்க. இனி நன்மையான பலன்கள் மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. சங்கடங்கள் விலக போகுது. முயற்சிகள் வெற்றி அடைய போகுது. முழுசா நீங்க வாழ்க்கையில யோகத்தை பெற போறீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ராஜபோக வாழ்க்கைய உருவாக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க, அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றார் போல பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே
நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும், கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக போகுதுங்க. கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க. ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறைய போகுதுங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிக்க போறீங்க. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசமான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை நீங்கள் மீண்டும் தொடங்க போறீங்க. சிலர் புதிய வீட்டுக்கு குடியேற போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் நீங்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மற்றவங்க கிட்ட பேசும்போது நீங்கள் கவனமாக பேசுறது நல்லதுங்க. வீண் அலைச்சலெல்லாம் குறைய போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு திறமையை வெளி உலகத்தில் வெளிப்படுத்த போகிறாங்க. கலைத்துறையினருக்கு கலைத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. வீடு கட்ட போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போறீங்க. உங்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பிரகாசமாக மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறும் சிம்ம ராசியினரே, உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. இந்த மாதம் வீண் அலைச்சல்கள் காரிய தடையெல்லாம் அகல போகுது. சுக்கிரனால தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியும். அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கைகூடும். தேவையான வசதிகள் உண்டாகும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்கும். செலவுகள் கட்டுக்குள்ள இருக்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும்.
கூட்டு தொழில இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மை தரும். தேவையான பண உதவி உங்களை தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்கறத தவிர்ப்பது நன்மை தரும். குழந்தைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க. உறவினர் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து திருப்தி தரும். மதிப்பும் மரியாதையும் கூடும். கலைத்துறையினர்களுக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமாக அணுகுமுறையை கையாள்றது அவசியம். பணவரத்து அதிகரிக்கும். காரிய தடைகள் ஏற்படலாம். மனசுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். அதை கண்டு நீங்க கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அரசியல் துறையினர்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். கவனமாக செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. சக மாணவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது. கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சிம்ம ராசிக்கார அன்பு உள்ளங்களே, உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.